ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரபலமான நடிகர். அவர் அரசியலுக்கு வரும்பொழுதே மற்ற நடிகர்கள் மாதிரி எம்ஜிஆர் தவிர வேறு எந்த நடிகர்களும் ஆரம்பிக்கும் போது பிரமாதம் கொள்கைகள்லாம் சொல்லி வந்த மாதிரி தெரியல. இவர் க்ளீனாக திராவிடம், தமிழ் தேசியம் போன்ற கொள்கைகளை சொல்லினது மட்டும் இல்லாமல் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், அப்புறம் வேலு நாச்சியார் போன்றவர்களை ஒரு வழிகாட்டியாக கொண்டு பல விஷயங்களில் தெளிவான இருமொழி கொள்கை உட்பட, நீட் வேண்டாம் சொல்கிறது உட்பட, கவர்னர் பதவி வேண்டாம் சொல்கிறது உட்பட எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக இருக்கார். பொது பிரச்சனைகள், பரந்தூர் போன்ற பிரச்சனைகள், காவல் மரணம் போன்ற விஷயங்களில் குரல் கொடுக்குற விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சரி. ஆனால் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கார், வீக்கெண்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்ற குற்றச்சாட்டுகள் வந்தால் கூட அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இது மாதிரி பண்ணினா போகிறோம், நம்ம வெளியில் போனால் மக்களுக்கு பிரச்சனை வருது, அதனால் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போனால் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி போகிறாரு. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே அவர் ஏற்கனவே 2 மாநாடு நடத்தினார். மதுரையில் நடத்தினார், விக்கிரவாண்டியில் நடத்தினார். ரெண்டுமே பெரிய சக்ஸஸ். இப்போ மற்றவங்களாம் எப்படி கூட்டம் கூட்டுறாங்கன்னு தெரியும். பட் அவருடைய கூட்டம் தன்னெழுச்சியாக வர கூட்டம். அது அவரை பார்க்குறது வந்த கூட்டமானால் நிச்சயமாக பார்க்குறதுக்கு வந்த கூட்டமாகவும் இருக்கலாம். அவங்கள எப்படி அவர் அரசியல் மயப்படுத்த போகிறான்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அவர் எப்படி இவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக உருவாக போகிறாரு, அவங்க ரசிகர்கள் எப்படி ஒரு தொண்டர்களாக உருவாக போகிறாங்கன்றது தான் இப்போ முக்கியமான கேள்வி. ஏன்னா இவர் அரசியல் பேச தான் அவர் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவாங்க. அப்போ தான் அவங்க கீழே இறங்கி திமுக ஆட்சியை மாற்றணுன்ற இவருடைய நோக்கத்துக்கு ஏற்ப அவங்க வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இவர் எப்படி அரசியல் மயப்படுத்த போகிறாரு, வரப்போகிற கூட்டங்களை எப்படி கையாள போகிறாரு. ஸோ இப்போ அவர் திருச்சியில் பேசுகிறது முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்டி-டிஎம்கேவாக பேசுகிறார். திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இருக்கிற விஷயங்களை பேசுகிறார். அரியலூர், திருச்சியில் பேசினது திமுக அரசு முழுக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு, ஏமாற்றின அரசு, மக்களை திசை திருப்புறாங்க, ஏமாற்றி திசை திருப்புறாங்கன்னு சொல்கிற அரசு. அதே மாதிரி செலங்கோமட்டை பற்றி போகிற போக்கில் லைட்டாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏமாற்றி வித்த அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டு திருட்டு நடக்குது, அது மாதிரி ஓட்சோரின்னு இவர் சொல்கிறத அப்படியே சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஜனநாயகத்தையே கொலை பண்ணுறாங்கன்னு மத்திய அரசையும் போகிற போக்கில் ஒரு அட்டாக் பண்ணிட்டு போகிறார். பட் பெரும்பாலான அட்டாக் திமுக கவர்மெண்ட் மேலே இருக்குது. ஏன்னா திமுக தான் இங்கே ஆட்சியில் இருக்குது, அதை மாற்றணும் தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கு போட்டி நான் தான் இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கூட்டம், திருச்சியில் அந்த கூட்டம், அதை பற்றி பலவிதமான பார்வைகள் இருக்குது. வலதுசாரிகள், பாஜகவினர்லாம் அந்த கூட்டத்தை அவங்களால ரசிக்க முடியல. அது இல்லைங்க, முன்னாடி 2000 பின்னாடி 2000 வந்ததுங்க, அதே 2000 தாங்க ஏர்போர்ட்லேருந்து வந்தது அப்படின்னு ஒரு பிரபல வலதுசாரி விமர்சகர் சொல்கிறார். அது ஒன்றும் புதிய கூட்டம் கிடையாதுங்க. ஏர்போர்ட்டில் பின்னாடி 2000 இருந்தது, முன்னாடி 2000 இருந்தது, அவங்க தாங்க அப்படியே வராங்க, அந்த 2000 தாங்க மரக்கடையில் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறார். அது அப்படிலாம் சொல்ல முடியாது. அது திமுக அதை சொன்னா புரிஞ்சுக்க முடியும், திமுக அதை சொன்னா புரிஞ்சுக்க முடியுது, அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் கொள்கை எதிரின்னு பாஜக டிக்ளேர் பண்ணுறாருல்ல. பாஜகவோட ஒரு சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பாஜக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ வலதுசாரிகளுக்கு வேறு வழி கிடையாது, பாஜக ஆட்களுக்கு வேறு வழி கிடையாது. விஜயை நீங்கள் அட்டாக் பண்ணி ஆகணும். அதுலேயும் அட்டாக் பண்ணுறது முழு வேகமாக அட்டாக் பண்ண முடியாது. கொஞ்சம் விமர்சனங்களை வச்சே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அந்த கூட்டத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல. இல்லை மரக்கடையில் கூடின கூட்டமோ, அதாவது ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், முன்னாடி 2000 பின்னாடி 2000 கூட வச்சுக்கலாம். ஆனால் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் இருக்குல்ல, காசு கொடுக்காத வந்த கூட்டம் இருக்குல்ல, அது இளைஞர்களாக இருக்கிற கூட்டமாக இருக்குல்ல. இல்லை அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, பார்த்துட்டு உடனே ஓட்டாங்க. அவங்க மதுரையில் கூட ரேம்பில் அவர் நடந்து பார்த்தாங்க, உடனே போயிட்டாங்க அப்படின்னு. அது கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், நான் இப்போ மறுக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தை கடைசி வரையும் இருந்து கேட்டவனு இருப்பான் ரசிகர்கள். அவன் மாறுவான், அவன் அரசியல் ரீதியாக மாறுவான் அவன். ஸோ போக ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவன் அரசியல் ரீதியாக தொண்டர்களை ரசிகர்களை அப்படியே மாற்றிட்டே போவார். அவங்கள சினிமாவை பற்றி பேச போகிறதில்ல, இனிமேல் பொலிட்டிக்கலாக தான் பேசுவார். திமுக கவர்மெண்ட்டை பற்றி தான் பேசுவார். அவர் கேட்குறாரு, சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேட்குறாருல. அப்போது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சியை தனக்கு ஃபேவரபுளாக ஓட்டாக மாற்றுறாரு. இதுவரையும் நம்ம தமிழ்நாட்டில் பைபோலாரில் திமுக அதிமுகன்ற இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. இவர் எடப்பாடி போகிறாரு, பல ஊர்களுக்கு போகிறாரு, கூட்டம் சேருதுன்றாங்க. ஆனால் அந்த கூட்டம் சேர்றதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. எப்படி சேருதுன்றதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. ஸோ அதனால் இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் அதிமுகவை விஜய் ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இவர் கடைசி நேரத்தில் சின்ன கட்சிகள், தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் கூட போய் விஜய் கட்சியில் சேரத்துக்கான, கூட்டணியோட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். அதனால் விஜய் அந்த கூட்டம் அவருக்கு ஓட்டாகுமான்ற கேள்வி தொடர்ந்து வந்தால் கூட அவர் அந்த கூட்டத்தை ஒரு அரசியல் மயப்படுத்துறது மூலமாக தனது வாக்காளர்களாக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, மறுக்க முடியாது. அதே மாதிரி விஜய்க்கு திமுக எதிர்ப்பை கடுமையாக எடுக்கிறது மூலமாக
அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக எதிர்ப்பை கடுமையாக எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவரையும் நடுநிலையாக இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு புதுசாக வந்திருக்காரு, அதிமுக வேண்டான்னு மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட ரசிகர்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கு போட்டிருந்த விஜய் ரசிகர்கள் திரும்பி வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பலவிதமான வாய்ப்புகள் வந்து விஜய்க்கு இருக்கு. ஆனால் இதெல்லாமே எப்போ நடக்கும்னா அவருடைய செயல்பாடுகள் முற்றிலும் அரசியல் ரீதியாக மாறணும். ஆக்சுவலாக சும்மா அந்த 18 வயசு 15 வயசு பசங்களுக்கு பேசுகிற மாதிரி ஸ்டாலின் அங்கிள் அதெல்லாம் பேசக்கூடாது. ஆக்சுவலாக அதான் இந்த கூட்டத்தில் மாற்றிட்டார். ஸ்டாலின் இனிமேலாம் வந்து சீரியஸாக அவர் பேசணும். சீரியஸாக பாலிடிக்ஸ் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் வந்து நீங்கள் திமுகவை எதிரியாக அதை ஆட்சியை விட்டு அகற்றணும்னு தீர்மானிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் ஆன்டி டிஎம்கேவை நீங்கள் ஸ்டாண்டை தெளிவாக எடுப்பீங்க. அப்போது உங்களுடைய ரசிகர்களை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்டி டிஎம்கே மூடுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ஆன்டி பிஜேபி மூடுக்கு கொண்டு போகணும். ஏன்னா பிஜேபி ஆன்டி பிஜேபி மூடுக்கு ஏன் கொண்டு போகணுன்னா திமுக பெரும்பாலும் ஆன்டி பிஜேபி ரோலில் அது எல்லா ஓட்டையும் அது வாங்கிட்டுருக்கு. அப்போது தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கிற துரோகங்கள் முக்கியமான விஷயம். இதில் நிதி கொடுக்காதுலேருந்து பல விஷயங்கள் அதில் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து விஜய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அது விஜய் பேசினார்னா தான் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு போட்டு அவர் எடுக்க முடியும். அதனால் இனிமேல் வர கூட்டங்களில் திமுக எதிர்ப்பு ப்ளஸ் பாஜக எதிர்ப்பு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக முதல் 2 கூட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் பாஜக எதிர்ப்பு இருந்தது. இனிமேல் வர கூட்டங்களில் பாஜக எதிர்ப்பும் திமுக எதிர்ப்பும் மிக்சடாக ஈக்குவலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா 2 தரப்பு ஓட்டையும் அவர் வாங்க வேண்டியிருக்கு. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் 2த்தையும் அவர் வாங்க வேண்டியிருக்கிறதுனால இனிமேல் வந்து சீரியஸாக வந்து திமுக பாஜக எதிர்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது முதல் 2 கூட்டம் வந்து அவரை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றிகரமான கூட்டம், தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த கூட்டம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரைட் சார். இப்போ நீங்கள் பேசுனது எனக்கு நிறைய கேள்வி எழுது. ஒவ்வொரு நாள் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்றது தான் பலரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் முதற்கொண்டு அவர்கிட்ட கூட அந்த பத்திரிகையில் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அரசியல் கேள்விக்கு அவர் விலகி போகிறாருன்னு பார்க்குறோம். எல்லா நடிகர்களுக்கும் வந்து இயல்பிலே எல்லா நடிகர்களுக்கும் வந்தாவே பெரிய கூட்டம் திரளுங்கிறது இன்னைக்கு இயல்பான விஷயம் தான். ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா கட்சியிலும் உறுதியாக இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஒரே கருத்தை சொல்கிறாங்க. சீமான் அதான் சொல்கிறாங்க, டிஎம்கேவும் அதான் சொல்கிறாங்க, பலரும் அதான் சொல்கிறாங்க, ஓட்டாக மாறாதுங்கிறாங்க. உண்மையில் அது மாறாதா? அது நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? ரஜினிகாந்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த இளையராஜா பாராட்டு விழாவில் ஒன்று பேசினார். புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் எல்லாரையுமே புன்சிரிப்போட டீல் பண்ணுறாரு ஸ்டாலின் சொன்னதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து விஜய் தான் கணக்கு சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அவர் ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டார். அதனால் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து கண்டுக்காத போயிட்டார் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஓட்டு விழுமான்றது வந்து அதுக்கு உறுதியான பதிலை நம்ம இப்போ சொல்ல முடியாது சார் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அன்அஃபிஷியலாக எடுக்கிற சர்வேக்கள் பலது வந்து அவருக்கு 20% ஓட்டு வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 20%? பிரசாந்த் கிஷோரோட சர்வேலாம் 20% வரையும் சொல்லியிருக்கு. ரெண்டாவது தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யாருன்னா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் வர்றாரு சில இடத்துல. விஜய் வர்றாரு ஆக்சுவலாக. அதனால் எடப்பாடியை வந்து பின்னாடி 3வது இடத்துக்கு போகிறாரு ஆக்சுவலாக. அதனால் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுக பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேறு கட்சிகளும் கூட்டணி சேராத இருக்கும்போது கூட்டணி ரீதியாகவும் பலவீனமாக இருக்குது. அப்போது விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். மக்கள் வந்து இல்லைப்பா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல, அதுவே ஒரு பலவீனமாக இருக்குது, அது பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு, நம்ம இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நடுநிலை மக்கள் பெரும்பாலும் வந்து ரசிகர்கள் போடுவாங்க வச்சுக்கோங்க. நடுநிலை மக்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணால் நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அது மாதிரி முடிவு ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த ஓட்டு விழுமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கிளியராக இப்போ சொல்ல முடியாது. பட் தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் விழுமா விழாதுன்னா இந்த கூட்டம் எப்படி சொல்லாருது, எப்படி அதிகமாகுது அப்படின்றத வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். தன்னெழுச்சியாக வர கூட்டத்தை வச்சு கூட்டத்தோட ரியாக்ஷனை வச்சு இந்த கவர்மெண்ட்டை அகற்றணும்னு மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையான்றதை அப்போ நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி அகற்றணும்னு நினச்சா அதுக்கு விஜய் தான் வந்து மாற்றுன்னு நினைக்கிறாங்களா இல்லை அதிமுகவை நினைக்கிறாங்களான்றது நம்ம தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம தீர்மானிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ நம்ம உறுதியாக வந்து இந்த அப்படியே ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்ன கவனத்தை ஈர்த்திருக்காருன்னா தன் பக்கமும் அரசியல் ரீதியாக தொண்டர்களை இழுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் அதை ஆக்சுவலாக. ரைட், ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வந்து என்னென்னா வந்து அதிமுக மாற்ற அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காரு, டிஎம்கேக்கு எதிரான அரசியல் செய்யும் மூலமும் அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. உண்மையிலே ஒரு அதிமுக மட்டும்தான் மாற்றா அல்லது டிஎம்கேக்கு மாற்றுன்ற இடத்துக்கு நகராரா? இது எப்படி 2வது இடத்துக்கு மட்டும் தான் போட்டி போகுது? இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால, திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுனாலையும், திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் செல்வாக்காக இருக்கிறதுனாலையும் இப்போ எலெக்ஷன் வச்சா கூட திமுக வின் பண்ணுற வாய்ப்பு தான் அதுக்கு இருக்குது. அதனால் அதிமுகவுக்கு மாற்றாதான் இங்கே வந்து விஜய் இருக்கு. ஓகே, அதாவது திமுகவுக்கு எதிராக நான் தான் அப்படின்னு விஜய் சொல்கிறார். எதிர்கட்சின்ற இடத்துக்கு நான் தான், திமுகவை எதிர்க்கிறது நான் தான்,
எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தான் விஜய் சொல்கிற விஷயம். ஸோ அந்த இடத்துக்கு அவர் நகர்றாருன்னா அது அதிமுகவுடைய பலவீனத்தை பொறுத்து தான் நகர்றது இருக்காங்க. இல்லை நீங்கள் அவர் சொல்லிட்டே இருக்காரு, டே ஒன்ல அதான் சொல்கிறார், 2 பேருக்கு தான் சண்டை. அதிமுக பலவீனமாக இருக்குது, பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது, 2 பேரும் ஜெல்லாக மாட்டேன்றாங்க. அப்படின்ற போது எடப்பாடி மேலே நம்பிக்கை இழக்கிற நடுநிலை மக்கள் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விஜய் ரசிகர்கள் ஓட்டு எல்லாமே சேரும்போது விஜய் அந்த பக்கம் நகர்த்துவாங்களா, திமுகவுக்கு எதிராக விஜயை வந்து நகர்த்துவாங்களா, அது எடப்பாடி கையில் தான் இருக்குது. எடப்பாடி தன்னை எப்படி கட்டமைத்துக் கொள்கிறார், அவர் வந்து இருக்கிற ஆளுங்களாம் அவரை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. அவர் எப்படி கூட்டணியை கட்டமைக்கிறாரு, அவர் எப்படி தன் கட்சியை கட்டமைக்கிறாரு, கூட்டம் வரும், அவர் எப்படி கூட்டம் சேர்க்கிறாருன்னு பிரேமலதா சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ம கூட்டம் வரும், ஆனால் விஜய்க்கு அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் வந்து இவருக்கு வர கூட்டத்தை நம்ம வித்தியாசமாக தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு இப்போ எடப்பாடிக்கு வர கூட்டத்துக்கும் இவருக்கு வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து 53 வருஷ கட்சி, அதுக்கு ஒரு டெடிகேட்டட் தொண்டர்கள் இருப்பாங்க, அதுக்கு வருவாங்க, அவங்களும் கூட்டத்தை கூட்டுவாங்க. பட் இவர் அப்படி இல்லை, இப்போ தான் புதுசாக வர இவர் பிரபல நடிகராக இருக்கார். இவரை பார்க்குறதுக்கும் வருவாங்க, இவருடைய ரசிகர்களும் வருவாங்க, ஓட்டு போடணும் மாற்றுன்னு நினச்சி கூட வருவாங்க. இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எடப்பாடி தன்னை எப்படி கட்டமைத்துக் கொள்கிறார். திமுகவுக்கு மாற்றாக தான் இன்னும் அதிமுக இருக்கா, அது ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி இருக்கா, இல்லை எடப்பாடி அப்படி மக்கள் நினைக்கலையா, எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்டாக வச்சு நடந்த எலெக்ஷனில் அவர் தோத்தாரு, ஸோ எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக எமர்ஜி ஆகிட்டாரா இல்லையா, ஸோ அதை பொறுத்து தான், இல்லை வலிமையாக இருக்காரா வலிமையற்று இருக்காரா, அதை பொறுத்து தான் அவர் வந்து திமுகவுக்கு மாற்றாக இருக்காரா இல்லையான்னு தீர்மானிக்க முடியும். அப்படி வலிமையற்று இருக்காரு, அவர் கூட்டணியும் வலிமையற்று இருக்குன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த வந்து விஜய்க்கு விட்டுருவார் தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ரைட், ஓகே சார். இப்போ வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அதாவது திமுக பிடிக்காதவங்களோட வாக்குகள், அதிமுக பிடிக்காத வாக்குகள், பாஜக பிடிக்காத வாக்குகள், அதிமுக ஆதரவாளர்கள் கூட இவருக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த வாய்ப்புகள் அதிமுக ஆதரவாளர்கள் பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட அது போன்ற வாக்குகள், அதே மாதிரி புதிய வாக்குகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பல டைமென்ஷன்ல வருது. ஓகே, ஒவ்வொரு தேர்தலையும் தமிழக அரசியலில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலையும் இந்த மாதிரியான இப்படி ஒரு விஷயம் கிளம்புறது இருக்கும், புதிய இதை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது இருக்கும். அது வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ விஜய்க்கு இந்த 26 இருக்கா, அல்லது விஜய்க்கு கூடுதலாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? விஜயகாந்த் வந்தபோது அது மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது, ஓட்டு போடணுன்ற மாதிரியான ஒரு புதிய வாக்காளர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. அது திமுக வந்து அந்த விஷயத்தை கடந்து போகிறதுன்றது வந்து அது சரியான ஒரு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு போயிடுன்னு சொல்ல முடியாது. திமுக வந்து விஜய் வந்து தே ஷுட் டேக் நோட் ஆஃப், அவருடைய வளர்ச்சியை வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக, எப்படி எந்த விதத்தில் அவங்களுக்கு ஆபத்தாக வரும்ட்டு. ஏன்னா அதிமுகவை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, விஜய் வந்து அவங்க திமுக ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. எடப்பாடிக்கு தானே ஸ்டாலின் பதில் சொல்கிறார், விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டேன்றார்ல. ஆனால் விஜயை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் அலட்சியப்படுத்த முடியும்னு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கூட்டம் வந்து இனிமேல் வரப்போகிற வாரங்கள்லாம் அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறார். எப்படிப்பட்ட கூட்டம் வரும், அது தொடர்ந்து அந்த கூட்டம் இருக்குமா, இல்லை ஒரு தடவை பார்த்த பிறகு அடுத்த தடவை வருவான் நான் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வரவங்களாம் ஓட்டு போடுவாங்களா, எல்லாரோட கவலையும் அதுவாக தான் இருக்குது, எல்லாருடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்குது. கூட்டம் ஓட்டாகாதுன்றது அவங்க பாயிண்ட். எம்ஜிஆருக்கு வந்து கூட்டம் ஓட்டாச்சு, ஏன்னா அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் ஏற்கனவே தொண்டர்களாக இருந்தாங்க. எம்ஜிஆர் மன்றத்தை ரசிகர்கள் ஏற்கனவே திமுகவுடைய தொண்டர்களாக இருந்தாங்க, அவங்க ஒரு அரசியல் ரீதியாக ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க. அதனால் வந்து இவர் அப்படி இல்லை, அவரோட உழைப்பும் வேறு. கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் திமுகவில் உழைச்சிட்டு மேலே வந்தார். இவர் இப்போ தான் 2-3 வருஷமாக வந்திருக்கார், ஃபீல்டுக்கு வந்திருக்கார். ரசிகர்கள்ன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ரெண்டாவது இவங்க போட்டி போடுற கண்டெஸ்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்களே விஜய்க்கு, அவங்களும் வந்து அதிமுகவில் இருக்கிற அளவுக்கு வசதியானவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ரசிகராக இருக்கிறவங்க ஒரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணுவானா ஒரு எலெக்ஷனில், கஷ்டம். அது கட்சி செலவு பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் திமுக அப்படி இல்லை, அவங்க பணத்தை வந்து தாராளமாக செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் விஜய் கோட்டை விட்டுருவாரா, அவருக்கு கீழே கிரவுண்ட் லெவலில் பூத் லெவலில் ஆள் இருக்குமா, இப்போ 68,000 பூத்து இப்போ 74,000 பூத்தாக மாறப்போகுது, ஆள் இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. ஒரு பூத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேராக நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்போ சீரியஸாக வந்து அவங்க அந்த ரசிகர்கள் சீரியஸான ஒரு வேலையை செய்வாங்களா, தான் ஓட்டு போடணும் முதல்ல, அப்புறம் தான் ஓட்டு திரட்டணும், அவங்க ஃபேமிலியில் திரட்டணும், ஊரில் திரட்டணும், இந்த விஷயங்களை அவங்க வந்து கன்வின்சிங்காக செய்ய முடியுமா? இவங்க வந்து திமுகவுக்கு எதிராக வைக்கிற விஷயங்களை வந்து சரி இவங்க சரியான ஆள் தான் மக்கள் நம்புற அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக இவங்க வைக்க முடியுமா? இல்லை அது எடப்பாடி வைக்கிற பிரச்சாரமே பெட்டராக இருக்குது, இவர் சும்மா நடிகர் தானே, சும்மா வருவார் போயிடுவார், இவர் வந்து சீரியஸாக இருக்க மாட்டார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா? இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து எப்போ வந்து மக்கள் தெளிவாவாங்கன்னா இவருடைய பயணங்களில், விஜயோட பயணங்களில் இன்னும் தீவிரமான அரசியல் பேசும்பொழுது, தீவிரமாக களமாடும்பொழுது தான் மக்கள் வந்து தெளிவாவாங்க. அது இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் முதல் 2 கூட்டம் வந்து தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டாருன்னு தான் உண்மை ஆக்சுவலாக. அது எடப்பாடி வந்து 140 அசம்பிளிக்கு போயிட்டு அவர் உருவாக்கின தாக்கத்தை விஜய் 2 கூட்டத்தில் உருவாக்கிட்டு. ஓகே, அந்த அளவுக்கான ஒரு ரீச் இருக்கு. ரைட், ஓகே சார். இப்போ வந்து விஜயோடைய அரசியலை எப்படி பார்க்குறதுனா, தேர்தலில் பங்கெடுக்கணும்,
சிஎம் ஆகணும், 2026 சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக மட்டுமே அரசியலில் நுழைஞ்சிருக்க அந்த விஜயோடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆட்சியை அகற்றிட்டு அங்கே வரணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் எடுத்த உடனே ஒரு ஆட்சிக்கு வர முடியல வச்சுக்கோங்க, வர முடியல, ஆனால் ஒரு 15% ஓட்டை வாங்கிட்டார், 2-3 சீட்டை வின் பண்ணிட்டாருன்னா அவர் போயிடுவாரானா போக மாட்டார், இருந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்பார். ஒரு நடிக்கிறதுக்கு மீண்டும் ஆரம்பிச்சுடுவார், நடிச்சு இந்தியா கட்சியை கூட நடத்துவார். அடுத்த தேர்தல் வரதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி மறுபடியும் வேலையை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் கமலஹாசன் மாதிரி அவ்வளோ மோசமாக நடத்துவார்னு நினைக்கல, ஏன்னா சீரியஸாக இறங்கிட்டார். ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு கமலஹாசன் உதாரணம். ஆனால் விஜய் வந்து சீரியஸாக களத்தில் ஏன் கமலஹாசனை கம்பேர் பண்ணி விஜயோட விஷயத்தை? இல்லை, கமலஹாசன் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, அவருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்த தெரியலன்னு கம்பேர் பண்ணுறேன். அவர் வந்து சரியாக நடத்தலை ஆக்சுவலாக. இப்போ அவருடைய பர்பஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் தோற்றா கூட அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக வந்து பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த அதிமுக பின்னடைவு சந்திக்கும் போது பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பதிலாக தாங்கள் அந்த இடத்த பிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, யார் விஜய் நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து களத்தில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த வர தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா கூட, ஒரு 12% ஓட்டு வாங்கினா கூட அவர்கள் தொடர்ந்து களத்தில் இருந்து அடுத்த எலெக்ஷனுக்கான முஸ்தீபுகளில் ஏற்பாடுகளில் இறங்கி வேலை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து எதிர்காலம் நம்மளுது, எடப்பாடிக்கு வயசாச்சு, அது வந்து இனிமேல் அவங்க கட்சி வந்து முதியோர்கள் கட்சியாக மாறிட்டுருக்கு, இளைஞர்கள்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க, ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதிமுக ஓட்டர்களையும் நம்ம இழுக்க முடியும், அதிமுகவையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு விஜய் தரப்பு நினைக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இருப்பாங்க, தோல்வி அடைஞ்சாலும் இருப்பாங்க. இந்த தேர்தல் மட்டுமே அவங்க குறியாக இருப்பாங்கன்னு நினைக்கல. அவங்க அடுத்த வர தேர்தல்களில் அவங்களுக்கு வயசு இருக்கிறதுனால தொடர்ந்து களத்தில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் தொண்டர்களை முழுமையாக நீங்கள் கணக்கில் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தலைவரை கேட்குறேன், டேரெக்டாக விஜய் நோக்கி கேட்குறேன். தொண்டர்கள் கூட பல இடங்களில் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது, சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கிட்ட பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி, அவர் பேச வேண்டிய அரசியல் பேச மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா வந்து மைக் எடுத்து போடுறாங்க, டக்குன்னு அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுறாரு, மீடியா விட்டு பேசவே மறுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பேசாமல் இருக்கிறது, ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும் பேசிட்டு போகிறது, இந்த விஷயங்கள் மட்டும் பேசணுன்ற மாதிரி, அது ஒன் வே டெலிவரி மாதிரி அவர் மட்டும் பேசுகிறாரு, சுற்றி இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. மக்களை சந்திக்கிற பயன்னு சொல்லி சொன்னாங்க, இது அப்படியே சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மக்களை சந்திச்ச மாதிரி அங்கே எந்த காட்சிகளும் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. மக்களை சந்திக்கிறதுனா மக்கள்கிட்ட ஏதாவது கோரிக்கைகள் மனுக்கள் வாங்குறது, மக்கள்கிட்ட நெகோசியேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி போகக்கூடிய அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இந்தியாவில் வந்து 10 வருஷமாக ஒருத்தர் ஒன் சைடாகவே பேசிகிட்டு இருக்காரு நரேந்திர மோடி. யாராவது அவர் கேட்குறோமா? அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அவரை போல நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சிஎம் இருந்தபோது பிரஸ் சந்திச்சு நிறைய நோஸ் கட் வாங்கினாரு. அதெல்லாம் வந்து இருக்கு. கரண்ட் போது என்னாச்சு, ஆன பிறகு என்னாச்சு? இப்போ எங்கேயாவது பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது 2 தடவை பேசிட்டு போறாரு, தவிர மற்றபடி ஏதாவது சந்திக்கிறாரா? ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிறாரா? அது 1-to-1 வச்சா கூட என்ன பண்ணுறாரு, கேள்வியை முதல்ல கொடுங்கன்னு தானே சொல்கிறாரு. அது பாயிண்ட் அது இல்லை. விஜய் வந்து இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு, நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும், மக்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும், பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு சின்ன சின்ன அதிருப்திகளை கொடுக்கும். அவங்க ரசிகர்கள் வந்து முதல்ல அவங்க ரசிகர்கள் ஒழுங்காக நடந்துக்கணும். அந்த திருச்சி கூட்டத்திலலாம் அவங்க ரசிகர்கள் ஒழுங்காக நடந்துக்கல. அவங்க பிளாட்ஃபார்மை உடைக்கிறது, அதை உடைக்கிறது, பேரிகேடை உடைக்கிறதுன்னு பல விஷயங்கள் பண்ணாங்க. பூட்டி இருக்கிற கடையை அடிக்கிறது, உடைக்கிறதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கூடாது. அதெல்லாம் விஜய் வந்து கட்டுப்படுத்தணும். ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வர வேண்டாம், குழந்தைகள்லாம் வர வேண்டாம், நான் அறிக்கையெல்லாம் விட்டேன்றாரு. அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இவரை பார்க்குறதுக்குன்னு வராங்க ஆக்சுவலாக. இவர் முதல்ல வந்து பத்திரிகையாளரை சந்திக்கணும். இவர் வந்து பப்ளிக்கோட மூவ் பண்ணணும். இவர் இன்னும் நடிகர்னு நினச்சிட்டு ஒரு கித்தாப்பா ஒசரத்துலேயே ஒரு ஐவரி டவர்லேயே உட்காந்துருக்கூடாது. இவர் கீழே இறங்கி மக்களாக மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணால் தான் வந்து மக்கள் இவரை நம்புவாங்க. இவர் வந்து நான் அந்த நடிகரோட அந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் உயரத்துலேயே இருப்பேன், வாரத்துக்கு ஒரு தான் பார்ப்பேன் அப்படின்னாருன்னா, அது இவர் வந்து தலைமை நிலையத்தில், கட்சியோட தலைமை நிலையத்தில் மக்களை சந்திக்கணும், தொண்டர்களை சந்திக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த அட்வைசர் சொல்கிறத நம்பி இருந்தாருன்னா அது காலப்போக்கில் அது வந்து வேறு மாதிரி போயிடும். இவரோட ஆதரவாளர்கள் வேறு மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மக்கள் வந்து இவர் பக்கம் அவரோட ரசிகர்கள் மக்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இவர் எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இவர் நடந்துக்கலைன்னா அது அவருக்கு தான் பின்னடைவை சந்திக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பத்திரிகையாளர் சந்திக்கிறது மட்டும் இல்லை, தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணுன்றது இருக்குது, இவர் எப்படி நடந்துக்கணுன்னு இருக்குது. அதெல்லாம் பல விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் காலப்போக்கில் அவர் இம்ப்ரூவ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர்கிட்ட இவ்வளோ விஷயம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இருந்தும் கூட அவருக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இது இருக்குது, செல்வாக்கு இருக்குது. 2வது சிஎம் கேண்டிடேட், அதாவது ஸ்டாலின் அடுத்த இடத்துல அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்துருவாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சொல்ல மாட்டேன், வந்துருவாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அளவுக்கான விஷயங்கள். ஏன்னா எடப்பாடி பலவீனமாக போயிட்டு இருக்காருன்ற பாயிண்ட் தான், வேற ஒன்று. ஆனால் சார் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான அந்த பண்பை அவர் வந்து இன்னும் வளர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவர் ஒரு விஷயம் ஒரு பயணம் போகிறாரு, இல்லை அல்லது ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் அவர் பேசுகிற விஷயங்களில் தான் மீடியா எடுத்து டேக் ஓவர் பண்ணி அடுத்து அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்து மீடியாவுக்கு வந்து அவரை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, அதை பற்றின விளக்கங்கள் எதுவும் வர மாட்டேங்குது. ரெண்டாவது டெப்த்தான பிரச்சனையை பற்றி நுணுக்கமாக பேச மாட்டேங்கிறாரு.
காமனாக எல்லாரும் பேசுகிற மாதிரி டிஎம்கே மீதான விமர்சனத்தை காமனாக பேசுகிற மாதிரி டோனில் பேசிட்டு போகிறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்படியே இவரோட அரசியல் விஷயம் வந்து 26 தேர்தல் வரையும் இப்படியே போயிடுமா? எலெக்ஷன் முன்னாடி வரையும் இப்படியே பயணிச்சிருமா? அல்லது ப்ரெஸ் மீட் இருக்கும், பல கேள்விகள் விளக்கம் கொடுப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியுமா? எல்லாரோட கலந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரெகுலர் அரசியல் தலைவருக்கு உண்டான பண்பு நோக்கி நகர்ந்துருவார், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குறீங்களா அவர்கிட்ட? இல்லை, சீமான் சொல்கிற மாதிரி தான். சீமான் என்ன சொல்கிறாரு, அண்ணா படத்தை போடுறீங்களா, அண்ணாவை பற்றி அரை மணி நேரம் உங்களால் பேச முடியுமான்னு கேட்குறாருல்ல. அதே மாதிரி உங்களுக்கு நடிகர்கள்லாம் நயனதாராக்கும் கூட்டம் வரும் சொல்கிறார். அவர் சீமானோட பொறுத்து நமக்கு புரியுது. அவருடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகிறதுனால ஒரு கோவம் வருது ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இதே மாதிரியே போனால் வந்து சரியாக வராது. ஏன்னா எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே மக்களோட மக்களாக மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இவரும் மக்களோட மக்களாக மூவ் பண்ணணும். மக்களோட மக்களாக எப்படி மூவ் பண்ணணும்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் தலைமை நிலையத்தில் இருக்கும்போது மக்களை சந்திக்கணும், வெளியூருக்கு போகும்போது மக்களோட நெருங்கி போகணும், மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை மனுக்கள் வாங்கணும், இல்லை மக்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு கேட்கணும், மக்கள் கூட்டம் போட்டு நீங்கள் இந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி கேட்கணும். இது நிதர்சனமான யதார்த்தமான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட அவர் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை பத்திரிகை நிறுவனங்களை சந்திக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவர் பண்ணலே வச்சுக்கோங்களேன். மக்கள்கிட்டேருந்து விலகி அந்த 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 நடிகர்ன்ற ஆட்டிடியூடை விடணும் சார். முதல்ல அவர் அந்த 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 போர்வையை தூக்கி போடணும். நடிகர்ன்ற போர்வையை தூக்கி போட்டு அரசியல் தலைவர்ன்ற போர்வையை நீங்கள் கையில் எடுத்து போத்திக்கணும். அது அப்படி பண்ணினாதான் நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் மற்றவங்களோட வித்தியாசமானவங்க, நாங்கள் பத்திரிகை நிறுவனம் சந்திக்க மாட்டோம், மக்களையும் சந்திக்க மாட்டாங்க, நாங்கள் பேசுகிறத பேசிட்டு போவாங்க, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அது வந்து முற்றிலும் வந்து அது நீங்கள் அந்த ஓட்டை எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நடிகன்றதை விட்டுட்டு ஒரு அரசியல் தலைவராக மாறும்பொழுது மக்களோட நீங்கள் நெருக்கமாக போக வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை வந்து இமிடியேட்டாக வந்து செய்ய வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கு இருக்குது. ஆக்சுவலாக அது செய்வாரா இல்லையான்னு தெரியாது, செய்யணும். அவரோட ஒவ்வொரு பயணத்துலையும் கூட்டம் பேசும்போதெல்லாம் மக்களோட நெருங்கி பழகணும். அவர் கூட்டம் வரும், நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்கன்னு அவர் பயப்படக்கூடாது. அரசியல் தலைவர்னால் கூட்டம் வரதான் செய்யும். கூட்டத்தோட கூட்டமாக தான் தலைவன் இருக்கணும். அதுதான் அவனுக்கு அழகு. ஆக்சுவலாக கூட்டம் வருமேன்னு பயந்துன்னு ஒதுங்கக்கூடாது. அது தலைவனுக்கு அழகு கிடையாது. எம்ஜிஆர் எவ்வளோ மக்கள் கடலில் மிதந்து போயிருக்கார். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இவரும் வந்து கூட்டம் சேரும், நம்ம கூட்டத்தோட மிங்கில் போகிறோம் அப்படின்லாம் பயப்படக்கூடாது. ரெண்டாவது வந்து இவர் வந்து மக்களை நெருங்க விடணும், பவுன்சரை விட்டு தூக்கி போடக்கூடாது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், மக்களோட நெருங்கி பழகணும், இந்த மாதிரி. அப்புறம் மக்கள் விஷயத்துக்கு தினசரி குரல் கொடுக்கணும். அப்புறம் வந்து போராட்டங்கள் போன்ற விஷயங்களை அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணணும், ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை கொண்டு போகணும். ஸோ அது மாதிரி கீழ் லெவலில் தொண்டர்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், ஒன்றிய லெவலில் வட்ட லெவலில் அவங்க ஆட்கள் வந்து வீட்டுக்கு வீடு போய் கேம்பெயின் பண்ணணும். இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் பண்ணணும். இதெல்லாம் அவங்க எவ்வளோ தூரம் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணினா தான் அவருக்கு அந்த வெற்றி சாத்தியமாகும். அது ஓகே. நான் வந்து விஜய் பற்றி கேள்வி கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து டக்குன்னு உடனே அப்படியே வந்து நீங்கள் பிரதமர் மோடியோட கம்பேர் பண்ணி நான் அவரை கேள்வி கேட்டோமா அப்படின்ற நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க. அதில் எனக்கு மாறுபாடு கேள்வி கேட்காத இவரை கேள்வி கேட்காத இருக்கும். அதான் சொல்ல வரேன். நீங்கள் அவர் சொன்னதும் எனக்கு டக்குன்னு வந்த யோசனைனா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் தான் பத்திரிகையாளர் சந்திக்க தவிர்த்தார். ஆனால் சிஎம்மாக இருந்தபோது பல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு, நிறைய நெருக்கடிகள் எதிர்கொண்டிருக்காரு. நம்ம அதெல்லாம் இன்னி கூட அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து வரும்பொழுதே அந்த இடத்துக்கு வந்துட்டாரோ, பிரதமர் மோடியோட இடத்துக்கு வரும்பொழுதே வந்துட்டாரா? மோடியோட இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியாது. அவர் நடிகராக இருக்கார் இல்லையா? ஸோ அந்த நடிகர் பந்தாவை மெயின்டைன் பண்ணணும். நம்ம கொஞ்சம் தூரக்கே இருந்தால் தான் நம்ம அந்த பந்தாவை மெயின்டைன் பண்ண முடியும். அடிக்கடி மக்கள்கிட்ட அப்பியர் ஆகக்கூடாது, கொஞ்சம் தூரத்தை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டார் கிளாமர் இருக்குல்ல, அதை நம்ம தொடர்ந்து தக்க வைக்க முடியும். நம்ம ரசிகர்கள் அப்போ தான் தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறார். அது தவறான ஒரு கருத்து. சார், இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எம்ஜிஆரும் சரி, விஜயகாந்தும் சரி, பெரிய உச்சக்கட்ட நடிகராக இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க, பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தாங்க. எப்படி ரெண்டு இடத்துலையும் அந்த ஸ்டார் வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க? அது அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறது மூலமாவோ, இல்லை மக்கள்கிட்ட நெருங்கி பழகிறது மூலமாவோ அந்த அந்தஸ்து அவங்க இலக்காமல் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க? அதையும் அவர் பார்த்து அதை புரிஞ்சிக்கல. இல்லை, அதாவது அந்த காலகட்டம் அந்த மாதிரி சார். அந்த காலகட்டம் அந்த மாதிரி அவங்க டெடிகேட்டடாக இருந்தாங்க. அவர் கூட வந்து அந்த மக்கள் வந்து டெடிகேட்டடாக இருந்தாங்க. அவர் தொண்டர்கள் அவரோட டெடிகேட்டடாக இருந்தாங்க. அவர் யாரும் அவங்கள விட்டு அவங்க யாரும் போகிற மாதிரி இல்லை. அதனால் அவர் கூட அவங்க இருந்தாங்க. இவருக்கு இப்போ தான் வந்திருக்கார் அரசியலில் ஒரு நடிகர்லேருந்து அரசியலாக தலைவராக மாறி இருக்கார். இவர் வந்து அந்த விஷயங்களை வந்து நெருக்கமாக மக்கள்கிட்ட போக வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்குன்னா, அப்போ தான் அவங்களுக்கும் இவரோட நெருக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க இவரோட எப்படி நெருங்க முடியும்? இவர் நெருக்கமாக போனால் தான் அவங்க நெருங்க முடியும். அப்போ நெருங்கி வரும்போது தான் ரசிகர் நினைப்பான், ஆகா தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டாருப்பா, தலைவர் வந்து என்கிட்ட விசாரிச்சாருப்பா, தலைவர் வந்து உங்கள் ஊரில் என்ன விசேஷம் கேட்டார்ப்பா, உங்கள் ஊரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ப்பான். அப்படி வரும்போது தான் தலைவர் நம்ம மேலே ஆர்வமாக இருக்கார், விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் நம்மக்கிட்ட, அப்போ உண்மையிலே நமக்கு எதாவது பண்ணுவார், இல்லை நம்ம ஊருக்கு எதாவது பண்ணுவார். ஸோ இவர் வந்து உண்மையிலேயே சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை வச்சிருக்காரு அப்படின்னு எப்போ வரும்? அப்போ இவர் விசாரிக்கும் போது தானே வரும், டிஸ்கஷனில் வரும். ஆமாம், அதை இவர் பண்ணணும் தான் பாயிண்ட்.
எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணிடுவார். எம்ஜிஆர் பண்ணதா நம்ம செய்தியில் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி விஜயகாந்தும் பேசினா செய்தியில் கேள்விப்பட்டிருக்கோம். விஜயகாந்த் தாராளமா move பண்ணுவாரு. பண்ணதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படையில் சினிமா பற்றின நபர்கள் சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜயகாந்தோ எம்ஜிஆர் அவர்களோ சினிமா வட்டத்தில் அவர் பழகின விதமே வேறு. ஆனால் விஜய் கிட்ட சினிமா வட்டத்திலே அவர் வந்து தன்னை ஒரு ஐசோலேட்டாக தான் வச்சுக்கிட்டாரு. சினிமா ஃபீல்ட்லேயே தன்னை ஒரு ஐசோலேட்டாக தான் வச்சுக்கிட்டாரு. இப்போ அரசியலுக்கு வரும்போது அவர் அதே பழக்கம் தான் ஃபாலோ பண்ணுறாரு. நிச்சயமாக அவரால் அதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சினிமாவில் அவர் அந்த மாதிரி இருந்துக்கலாம் சார். பட் இப்போ அப்படி இருக்க முடியாது. ஓகே, இப்போ அவர் தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து கூடிய விரைவில் மாற்றிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை ஓட்டாக அவர் மாற்றணும்னா இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் அவர் பண்ணியானோம். ஆக்சுவலாக அவர் நீங்கள் கூட்டம் ஓட்டாகும்போது ஒரு கேள்வி கேட்குறோம்ல, எப்போ ஓட்டாகும்னா நம்ம பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அவர் என்னென்ன அவருக்கு குறைபாடுகள் இருக்குன்னு நம்ம பேசணும்ல, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நம்ம பேசுகிறோம்ல, அவர் எப்போ அதை சரி பண்ணுறாரோ அந்த கூட்டம் அப்போ ஓட் ஆகும். ஆக்சுவலாக விஜயுடைய அடுத்த கட்ட அரசியல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸை கரெக்டாக அவர் எடுத்துக்கிட்டு தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறாரா, எப்படி அரசியலை கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.